A very good morning to everybody. I hope you all are fine and good. Let us go to the supplementary section of Unit 2. Okay? So, in every unit, you will be having a story, right? So, எல்லா யூனிட்லேயும் உங்களுக்கு ஒரு கதை கொடுத்துருப்பாங்கல்ல. ஸோ இந்த யூனிட்டில் உள்ள கதை என்ன அப்படின்னா இட் இஸ் அண்ட் இமேஜினரி ஃபிக்ஷன். ஓகே, இமேஜின் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு கதை. ஓகேயா? ஓகே, நவ் ஐ வாண்ட் யூ டு இமேஜின். ஓகே, இப்போ நீங்கள் இமேஜின் பண்ணணும். என்ன இமேஜின் பண்ணணும்னா பிஃபோர் 100 years யூ ஹவ் டு இமேஜின் ஹவு த ஸ்கூல் வாஸ் பிஃபோர் 100 years. 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஒரு ஸ்கூல் எப்படி இருந்திருக்கும்? அந்த காலத்தில் உள்ள பள்ளிக்கூடம் 100 வருஷத்துக்கு முன்னாடி பள்ளிக்கூடம் எப்படி இருந்திருக்கும்? வேர் தேர் ஸ்கூல் பஸ்ஸஸ், வேர் தேர் யூனிஃபார்ம்ஸ், வேர் தேர் பிளே கிரவுண்ட்ஸ் இன் த ஸ்கூல். ஸோ 100 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கூல் பஸ் இருந்துச்சா? பிஃபோர் 100 years வாஸ் தேர் ஆன்லைன் கிளாஸ் இருந்துச்சா? கண்டிப்பாக இருந்திருக்காது, அப்படி தானே? ஸோ 100 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கூல்ஸ்லாம் எப்படி இருந்திருக்கும்? தேர் வேர் நாட் ஈவன் ஸ்கூல்ஸே கிடையாது மொத்தத்தில். தேர் வேர் ஒன்லி குருகுலம் தான் இருந்துச்சு. சரியா? குருகுலம்னா ஒரே ஒரு டீச்சர் தான் இருப்பார். அவர் தான் எல்லா பாடத்தையும் கற்றுக் கொடுப்பாரு. அவருக்கு வந்துட்டு ஒரு சீடன் மாதிரி இருக்கணும். அவருக்கு நம்ம எல்லா உதவிகளையும் நாம் அவருக்கு செய்யணும். ஓகே, அண்ட் தேர் வர் நோ ஃபீஸ். ஹி டிட் நாட் கலெக்ட் எனி ஃபீஸ்லாம் அவர் என்ன பண்ணுறதில்ல, கலெக்ட் பண்ணுறதில்ல. அவர் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவருக்கு அர்ச்சனை மட்டும்தான் பண்ணுவாங்க. என்னென்னா அந்த பழங்கள், அதுக்கப்புறம் பூ மாலை, இதெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, அவருக்கு ப்ரெசண்ட்டாக கொடுப்பாங்க. அவங்களெல்லாம் முயன்றதை மணியாக கொடுப்பாங்க. ஓகே, தேர் வேர் நோ ப்ரிஸ்கிரைப்ட் ஃபீஸ். ஓகே, ஃபீஸ்லாம் இவ்வளோ தான் கட்டணும் அப்படின்லாம் கிடையாது. ஓகே, ஸோ பிஃபோர் 100 years தேர் வேர் நாட் ஈவன் ஸ்கூல்ஸ், தேர் வேர் ஒன்லி குருகுலம்ஸ். ஓகே, and there were no school buses, there were no online classes, there were no playgrounds. Okay, there were no specified teachers for every subject. Now you have a separate teacher for mathematics, separate teacher for English, separate teacher for Tamil, but in olden days only the one teacher taught all the subjects. Okay, and there were not many science subjects. Okay, there were only general studies. Okay, so andha madri da irundhuchi 100 years before. 100 or 150 years it was like that. Okay, now how it has become, there are school buses, there are online classes, there are uniforms, there are various kinds of subjects, there is assembly during the morning, there are playgrounds, there are various games, you have PT periods, you have music classes. So there are vast developments for the past 100 years. இப்போ 100 வருஷத்துல எவ்வளோ டெவலப் ஆயிடுச்சு, அப்படி தானே? ஸோ now the latest development is online class. Online classலாம் இப்போ புதுசு, அப்படி தானே? when I was a school kid there were no smartphones. ஸ்மார்ட்ஃபோன்ஸே கிடையாது நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம். அப்போ there were no online classes. Only few people knew what YouTube was. யூடியூப்னா என்னன்றதே பாதி பேருக்கு தெரியாது when I was a school kid. Okay, and only few people knew what YouTube was. Okay, and nowadays you play various games. You play PUBG, you play you play various kinds of games, right? You play Temple Run and you play Ludo. In those days we had only video games and we did not know the games which you are playing now. Okay, so there are a lot of developments. இப்போ இவ்வளோ டெவலப் ஆகிருக்கு, அப்படி தானே? 100 வருஷத்தில் என்னெல்லாமோ டெவலப் வந்துருச்சு. ஆன்லைன் கிளாஸ், அது இதுன்னு என்னெல்லாமோ டெவலப்மெண்ட் வந்துருச்சு. ஓகே தானே? இப்போ நான் இன்னொன்று உங்ககிட்ட கேட்குறேன், how will the school be after 150 years? இன்னும் ஒரு 150 வருஷம் கழிச்சு ஸ்கூல்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். கேன் யூ இமேஜின் பண்ண முடியுதா? இதை தான் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த ஆத்தர் ஐசக் அசிமோவ்ங்கிறவர் என்ன பண்ணியிருக்காரு, 2157 ஸ்கூல்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத அவர் என்ன பண்ணுறாரு, அவரோட ஸ்டோரியில் எழுதுறாரு. 2157. ஓகே, 2157. இன்னும் ஒரு 150 வருஷம் கழிச்சு ஸ்கூல்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்கிறார். ஸோ ஹீ சேஸ் தட் தேர் வில் பி நோ பிரிண்டட் நோட் புக்ஸ். இந்த மாதிரி புக்ஸ்லாம் எதுவுமே இருக்காது, நோட் புக்கும் எதுவுமே இருக்காது. தேர் வில் பி ஓன்லி இ-புக்ஸ் மட்டும்தான் இருக்கும், இல்லாட்டி டெலிபுக்ஸ்ன்னு சொல்லலாம் அதை. ஓகே, இ-புக்ஸ்னால் என்னென்னு தெரியுமா? புக்ஸை வந்துட்டு மொபைல் ஃபோன்லேயே டவுன்லோட் பண்ணி வாசிப்பாங்க. ஸோ யூ ஹேவ் அமேசான் கிண்டல்லாம் இருக்குல்ல உங்கள் ஃபோனில். ஸோ அந்த மாதிரி இ-புக்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஓகே, அண்ட் ஹீ சேஸ் தட் தேர் வில் பி நோ ஸ்கூல்.
ஸ்கூலே இருக்காது இன்னும் 150 வருஷம் கழிச்சு. Everybody will be sitting in their own homes and they will be learning. Okay, so nobody will come to school. They will just sit at their homes, they will sit at the comfort of their house and they will start. What do? They start learning. Okay, and there will be no human teachers. Human teachers இருக்க மாட்டாங்க. இப்போ நான்லாம் இப்போ உங்களுக்கு இங்கிலீஷ் சொல்லி தரேன் அப்படி தானே. ஸோ ஹியூமன் டீச்சர்ஸே இருக்க மாட்டாங்க. ஒன்லி ரோபோட்ஸ் வில் பி டீச்சர்ஸ். ரோபோட்ஸ் ஒன்லி வில் பி தி டீச்சர்ஸ். பிகாஸ் ஹியூமன் கேன் மேக் மிஸ்டேக்ஸ் அப்படி தானே. நான் கூட பாடம் சொல்லி கொடுக்கும்போது என்ன அறியாமலே ஏதாவது தவறுகள் நான் வந்துட்டு சொல்லலாம் அப்படி தானே. ஏதாவது ஒரு சின்ன விஷயம் தப்பாக இருக்கலாம். உங்களுக்கு 100% புரிகிற விதத்தில் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுக்க முடியாது அப்படி தானே. இட் இஸ் இம்பாசிபிள் ஃபார் அ டீச்சர் டு மேக் த ஸ்டூடெண்ட்ஸ் 100% அண்டர்ஸ்டாண்டபிள். பிகாஸ் எவ்ரி ஸ்டூடெண்ட் ஹாஸ் அ டிஃப்ரெண்ட் கெப்பாசிட்டி. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கெப்பாசிட்டி இருக்கும். சில பேர் சீக்கிரமாக புரிஞ்சுக்குவீங்க, சில பேர் லேட்டாக தான் புரிஞ்சுக்குவீங்க, சில பேருக்கு நிறைய நேரம் சொல்லிக் கொடுத்தாலும் புரியாது. ஸோ varieties of students with different capabilities, right? But ஸோ அதனால ஒரு டீச்சர் வந்துட்டு எஃபிஷியண்ட்டாக இருக்க முடியாது, ஹியூமன் டீச்சர். பட் அ ரோபோட் 150 வருஷம் கழிச்சு தேர் வில் பி அ செப்பரேட் ரோபோட் ஃபார் எவ்ரி ஸ்டூடெண்ட். ஓகே, எவ்ரி ஸ்டூடெண்ட் வில் ஹாவ் ஹிஸ் ஆர் ஹர் ஓன் ரோபோட் இன் தேர் ஹவுஸ். அவங்க வீட்டில் ஒரு ரோபோட் டீச்சர் இருக்கும். இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் மெக்கானிக்கல் டீச்சர். ஓகே, ஸோ இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் மெக்கானிக்கல் டீச்சர். ஸோ மெக்கானிக்கல் டீச்சர் தான் இருப்பாங்க. ரோபோட்ஸ் தான் என்ன பண்ணும், சொல்லிக் கொடுக்கும். ஸோ பேஸ்ட் ஆன் த கேப்பபிலிட்டிஸ், பேஸ்ட் ஆன் த எபிலிட்டிஸ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ், த ரோபோட்ஸ் கேன் பி ஃபைன் டியூன்டு. அதை என்ன பண்ணிக்கலாம், ஒரு பையனுக்கு ஸ்லோவாக தான் புரியும் அப்படின்னா அதை ஸ்லோவாக அழகாக நிறுத்தி நிதானமாக டீச் பண்ணுற மாதிரி செட்டிங்ஸில் போய் மாற்றிக்கலாம். ஒருத்தர் சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக குயிக்காக லேர்ன் பண்ணுறேன்னா அவனுக்கு ஏற்ற மாதிரி ரோபோட்டை ஃபாஸ்ட்டாக வைக்கிடலாம். ஓகே, ஸோ அவனுக்கு என்னென்ன சப்ஜெக்ட் பிடிக்குமோ அந்த சப்ஜெக்டை மட்டும் படிக்கிற மாதிரி அதில் ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஆஃப்டர் 150 years ஒன்லி தேர் வில் பி மெக்கானிக்கல் ரோபோட்ஸ். இது கேட்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது அப்படி தானே, எரிச்சலாக இருக்குது அப்படி தானே. எப்படா ஸ்கூலில் வந்து நம்ம எவ்வளோ ஜாலியாக இருக்கோம், ஃப்ரெண்ட்ஸோட எவ்வளோ அழகாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஆனால் ஒரு வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு மெக்கானிக்கல் ரோபோட் டெய்லியும் பாடம் சொல்லி கொடுத்தா நமக்கு எரிச்சலாக இருக்கும் அப்படி தானே. ஆனால் அவங்களுக்கு 150 வருஷம் கழித்து அவங்களுக்கு வந்துட்டு அது பெருசாக தெரியாது. பிகாஸ் யூனோ த சயின்ஸ் would have, it would have gone to a higher level. The science would have been developed. The engineering, science, robotics, everything would have been developed at that time, so that there will be no human teachers, only there will be mechanical teachers. Mechanical teachers மட்டும்தான் அந்த நேரத்தில் இருப்பாங்க. அது மட்டும்தான் என்ன பண்ணுமா, பாடம் நடத்துமா. ஸோ அப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றது மாதிரி ஒரு கதையை அவர் என்ன பண்ணுறாரு, எழுதியிருக்கிறார். சரியா? அண்ட் பீப்புள் வில் பி வெரி சர்ப்ரைஸ்ட் டு see a manual book. இந்த மாதிரி ஒரு பேப்பர் புக்கு பார்த்தா அவங்க ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிடுவாங்களாம். பிகாஸ் ஆஃப்டர் 150 years there will not be any பேப்பரே இருக்காது. எவ்ரிதிங் வில் பி டிஜிட்டலைஸ்ட். எல்லாமே டிஜிட்டல் மோடுக்கு என்ன பண்ணிடுவாங்க, மாற்றிடுவாங்க. எல்லா புக்ஸுமே எதில் தான் இருக்கும், கம்ப்யூட்டரில் தான் இருக்கும். கம்ப்யூட்டர்லேயே ஃப்ளிப் பண்ணி பார்த்துக்கலாம். there will be no paper books. Okay, so if people in 2157 if they see a paper book they will be very very surprised. Okay, இப்போ நான் when I was a kid, நான் சின்ன வயசில் இருக்கும்போது when I first saw the touch mobile முதல்ல பார்த்தது எனக்கு I was very very surprised. One of my relatives, he was in Singapore when I was a small kid. He was working in Singapore. He was working as an engineer and he is still in Singapore. And once he bought a smartphone. Okay, so that was the first smartphone. Okay, for smartphones were arriving just at that time, and he was having a pen like thing, and he was clicking on the phone, and he was he was drawing using that pen in his mobile phone. And I was very very surprised. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அதை பார்த்ததும் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு. ஏன்னா முதல் தடவை டச் ஃபோன் பார்க்குறோம். அதே மாதிரி 2157 உள்ளவங்க எதை பார்த்தா ஆச்சரியப்படுவாங்க தெரியுமா, நம்மளை மாதிரி இந்த பேப்பர் புக்கை பார்த்தா ரொம்ப ஆச்சரியப்படுவாங்களாம். ஏன்னா பேப்பர் புக்கே அந்த காலத்தில் இருக்காது, எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆகிரும். ஸோ அந்த காலத்தில் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க, ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க இந்த புக்கை பார்த்தா அப்படின்னு இந்த ஸ்டோரியில் எழுதியிருக்காங்க. ஓகே, ஸோ நவ் வாட் ஐ வாண்ட் யூ டு டூ இஸ் ஜஸ்ட் டேக் அவுட் யூர் புக்ஸ். ஓகே, டர்ன் டு பேஜ் நம்பர் 43. பேஜ் நம்பர் 43 எடுத்துக்கோங்க.
So there your lesson. Okay, the fun they had. Okay, the fun they had. Okay, so that is the topic of the supplementary. And okay, hope you have taken it. Turn to page number 43. Okay, I'll read it and explain you. Okay, so Maggie even wrote about it that night in her diary on the page headed 17 May 2157. She wrote, "Today Tommy found a real book." So people used to have the habit of noting things down in their diaries. Do you have that habit? சில பேருக்கு டைரி எழுதுகிற பழக்கம் உண்டு. ஸோ that is an important habit. Okay, so every day you must have a diary where you note down things in your diary. என்ன பண்ணணும், டைரியில் நோட் பண்ணி வைக்கணும். The incidents that happened in your life, the joke that your friend cracked, the happiest moment of your life, the saddest moments in your life. So you have to maintain a diary, you have to write it. I used to have a diary and I used to write it. என் வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் அப்பப்போ அதில் நோட் பண்ணுறது விட்டு, and I still have a diary. இப்போவும் என்கிட்ட டைரி இருக்குது. ஸோ ஐ யூஸ் டு ரைட் இட். ஓகே, ஸோ அதே மாதிரி யூ ஹேவ் டு டெவலப் தட் ஹேபிட். அண்ட் மார்கி, இன்னொரு ஸ்டோரி, தேர் ஆர் டூ பீப்புள். ஓகே, ஒன் இஸ் மார்கி அண்ட் ஒன் இஸ் டாமி. டாமி மார்கின்னு ரெண்டு பேர் நம்ம கதையில். சரியா, மார்கிக்கு வந்து 11 வயசு, டாமிக்கு வந்துட்டு 13 வயசு. ஓகே, டாமி வாஸ் 13 years old and Margie was 11 years old. Okay, so Margie had the habit of noting down things in the diary, and one day she wrote that டாமி ஃபவுண்ட் அ ரியல் புக். அவள் டைரியில் என்ன எழுதி வச்சிருக்கா, இன்னைக்கு உண்மையிலேயே டாமி வந்துட்டு என்ன பண்ணிட்டான், ஒரு ரியல் புக்கை எடுத்தான், உண்மையிலேயே அந்த பேப்பர் புக்கை எடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு. இட் வாஸ் அ வெரி ஓல்ட் புக். Margie's grandfather once said that when he was a little boy, his grandfather told him that there was a time when all stories were printed on paper. So டாமியோட தாத்தா வந்து சொன்னாங்களாம். ஓகே, சாரி, மார்கியோட தாத்தா வந்து சொன்னாங்களாம், எங்கள் தாத்தா சின்ன பையனாக இருக்கும்போது, அதாவது மார்கியோட தாத்தா வந்துட்டு மார்கிட்ட சொல்கிறாங்களாம், எங்கள் தாத்தா சின்ன பையனாக இருக்கும்போது எல்லா புக்கும் பேப்பரில் தான் பிரிண்ட் பண்ணாங்க அப்படின்னு. ஓகே, ஸோ 2157 உள்ள ஒரு பொண்ணோட தாத்தாவோட தாத்தா, அதாவது நம்ம காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்க ஒருத்தர்னு வச்சுக்கோமே. So her grandfather once told her that his grandfather, when he was a child, all stories were printed on paper book. Okay, they turned the pages which were yellow and crinkly, and it was awfully funny to read those words that still instead of moving the way they were supposed to on a screen, you know. And then when turned back to the page before, it had the same words on it that it had when they read it the first time. ஓகே, இப்போது நம்ம புக்கில் உள்ள லெட்டர்ஸை வந்துட்டு சைஸ் மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. கேன் யூ சேஞ்ச் இட்ஸ் சைஸ்? கேன் யூ சேஞ்ச் இட்ஸ் டைமென்ஷன்? நோ. கேன் யூ சேஞ்ச் இட்ஸ் கேன் யூ சேஞ்ச் த கலர் ஆஃப் த லெட்டர்ஸ்? நோ, we cannot edit this book once it's printed, right? இந்த புக்கு பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் இது எடிட் பண்ண முடியுமா? கலரை மாற்ற முடியுமா? சைஸ் சேஞ்ச் பண்ண முடியுது. பட் இன்னும் இ-புக்கில் உங்களால் மாற்ற முடியுமா? இதே புக்கை யூ கேன் ஃபைண்ட் இட், யூ கேன் டவுன்லோட் இட் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணலாமா? அதில் வந்துட்டு சைஸை மாற்றலாமா? கேன் யூ ஜூம் இட்? Can you change the color? Can you change the contrast from white to dark? எல்லாமே பண்ண முடியும் தானே. பட் in a paper book, can you do that? You cannot do that, right? So he is saying that that girl is very surprised to know that the letters were the same and they stood still. அது அப்படியே தான் இருந்துச்சு. அந்த லெட்டர்ஸ் எல்லாம் இப்போ கம்ப்யூட்டரில் மாற்றுற மாதிரி மாற்ற முடியாது அப்படின்னு அதை கேள்விப்பட்டதும் 2157 உள்ள அந்த மார்கி வந்துட்டு என்ன பண்ணுறா, ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டா. ஓகேயா. He said, Tommy, what a waste. When you are through with the book, you just throw it away, I guess. A television screen must have had 1,000,000 copies on it and it's good for plenty more. I wouldn't throw it away. இப்போ டாமி என்ன சொல்கிறான் அப்படின்னா, டாமி தான் அந்த புக்கை கண்டுபிடிச்சது. ஓகே, அந்த பேப்பர் புக்கை எடுத்து காமிக்கிறேன், இங்கே பாரு ரியல் புக்கு, டிஜிட்டல் புக்கு மாதிரி இல்லாமல் ரியல் புக்குன்னு இருக்குது பாருன்னு சொன்னோடனே லெட்டர்ஸ்லாம் அப்படியே இருக்குது, ஆடாமல் அசையாமல். ஏன்னா கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் தான் அவங்க இப்போ எல்லா புக்ஸுமே ரீட் பண்ணுறாங்க. அது எல்லாமே we can change its dimension and so on. அது இதில் மாற்ற முடியல, ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிறாங்க. ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா, once you complete reading your book, okay, so this is you're in class 9, right? So when you go to 10th standard, what will you do? You've completed this book, you've learned the entire book, you've studied everything. What will you do? Just throw it away. அப்படியே தூர வீசிடுறீங்க அப்படி தானே சம்மர் ஹாலிடேஸில். இல்லைனாட்டி
பழைய கடையில் அந்த என்னது பேர்த்தம்பழம் வாங்கி சாப்பிட்றதுக்கு புக்கை தூக்கி போட்டுருங்க அப்படி தானே. பட் இன்னும் அதே இது புக், அதாவது ஒரு கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் இருக்குன்னு வச்சுக்கோமே, அந்த ஸ்க்ரீனில் ஒரே ஸ்க்ரீனில் எத்தனை புக்ஸ் வேணாலும் நம்ம வந்து மறுபடியும் ரீட் பண்ணலாம் அப்படி தானே. ஸோ we can read a Tamil book in the same screen, we can read an English book in the same as well as the physics, chemistry. We can flip through any book, right? We can have any number of books. We can even have a million books stored in a single computer. ஒரே கம்ப்யூட்டரில் மில்லியன் புக்ஸ் கூட நம்ம என்ன பண்ணிடலாம், வச்சுக்கலாம். if there is enough storage space இருந்துச்சு அப்படின்னா நம்ம எத்தனை புக் வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படி தானே நம்ம கம்ப்யூட்டரில். ஸோ ஆஃப்டர் ரீடிங் ஒன் புக் do we throw our computers away? நம்ம அப்படியே கம்ப்யூட்டர் ஒரு புக்கு வாசிச்சு முடிச்சாச்சு, இந்த கம்ப்யூட்டர் தூக்கி துறப்பட முடியுமா? துறப்பட முடியாது. ஏன்னா கம்ப்யூட்டரில் நிறைய புக்கு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், நிறைய புக்கு நம்ம என்ன பண்ணலாம், வாசிக்கலாம் அப்படி தானே. ஆனால் இந்த புக்கை என்ன பண்ண முடியும், ஒரு தடவை தான் வாசிக்க முடியும், வாசி முடிச்சு தூரத்துக்கு போட்ட முடியும், அப்புறம் இட் இஸ் ஆஃப் நோ யூஸ், ரைட்? So they were cracking jokes that these books can be used only once. அவங்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க, கேவலமாக நக்கல் அடிக்கிறாங்க. அந்த காலத்தில் உள்ள புக்கெல்லாம் ஒரு தடவை வாசித்து தூர தான் பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் நம்ம காலத்தில் இருக்க கம்ப்யூட்டர்ஸில் எத்தனை புக் வேணாலும் வாசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிக்கிறாங்க. ஓகே, சேம் வித் மைண்ட் செட் மாகி. ஷி வாஸ் 11 and hadn't seen as many telebooks as Tommy had. He was 13. She said, where did you find it? In my house. He pointed without looking because he was busy reading in the attic. What do you mean by attic? இப்போ அவன் வந்து கேட்குறா, நீ சரி இந்த ரியல் புக்கு இந்த காலத்தில் கிடைக்கவே செய்யாத, உனக்கு எப்படி இந்த ரியல் புக் உனக்கு கிடச்சிது அப்படின்னு கேட்கும்போது he is telling that he had found that book in the attic. Attic means the space just below the roof used as a store. வீட்டிலலாம் பார்த்துருப்பீங்களா, ரூஃபுக்கு கீழே ஒரு ஸ்லாப்பு மாதிரி இருக்கும், ஒரு ஸ்லாப் மாதிரி இருக்கும். ஸ்லாப்புன்னு நம்ம ஆட்கள் சொல்லுவாங்க, ஸ்லாப். ஒரு ஸ்லாப் இருக்கும், அந்த ஸ்லாப்பில் வந்துட்டு பழைய புக்கு, யூனோ the worn out cloths, the old newspapers, and the mechanical items which are no more of use. Okay, அந்த மாதிரி பொருட்கள், பழைய பொருட்கள் எல்லாத்தையும் அந்த அதில் தூக்கி வச்சுருப்போம் அப்படி தானே. ஸோ அந்த ஸ்லாபை தான் நம்ம யூஸ் டு கால் them as attic. Okay, attic. Okay, and Margie is asking where you had found the real book. இந்த ரியல் புக்கை எங்கப்பா கண்டுபிடிச்சு அப்படின்னு கேட்கும்போது சொல்கிறேன், நான் ஸ்லாப்லேருந்து நான் அந்த புக்கை எடுத்தேன் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, அண்ட் வாட் இஸ் இட் அபவுட்? ஸோ ஷீ இஸ் ஆஸ்கிங் அந்த புக்கில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அண்ட் ஹீ இஸ் சேயிங் தட் திஸ் புக் கண்டெய்ன்ஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் ஸ்கூலை பற்றி தான் இந்த புக்கில் எழுதியிருக்கு அப்படின்னு. ஓகே, அண்ட் மாகி வாஸ் கான்ஃபுல். ஸ்கூல்? வாட்ஸ் தேர் டு ரைட் அபவுட் ஸ்கூல்? ஐ ஹேட் ஸ்கூல். ஓகே, அண்ட் ஷீ சேஸ் தட் வாட் இஸ் இட் ரிட்டன் அபவுட்? ஸ்கூலை பற்றி அப்படி என்ன தான் எழுதியிருக்கு, எனக்கு ஸ்கூல்னாலே சுத்தமாக பிடிக்காதுப்பா அப்படின்னு அவள் சொல்கிறான். ஓகே, Margie always hated school, but now she hated it more than ever. The mechanical teacher had been giving her test after test in geography, and she had been doing worse and worse until her mother had shaken her head sorrowfully and sent for the country inspector. Okay, and என்ன நடக்குது அப்படின்னா, she says that அது ஸ்கூலை பற்றி அந்த புக்கில் எழுதிருக்கு, எனக்கு ஸ்கூல்னாலே பிடிக்காதுப்பா அப்படின்னு சொல்கிறா. அண்ட் she hated school. அவளுக்கு ஸ்கூல்னாலே பிடிக்காது பிகாஸ் she didn't have a school like ours. அவளுக்கு வந்துட்டு நம்மளை மாதிரி ஸ்கூல்லாம் இல்லை. ஏன்னா அவள் வந்துட்டு இப்போ எப்படி இருக்கா, ஃப்யூச்சரில் இருக்கா, 2157 இருக்கிறா. அந்த டைமில் ஸ்கூல்ஸ்லாம் கிடையாது. அந்த டைமில் வந்துட்டு ரோபோட்ஸ் தான் வந்துட்டு என்ன பண்ணும், தனித்தனியாக டீச் பண்ணும் அப்படி தானே. ஸோ வீடு தான் அவங்களுக்கு ஸ்கூலு. ஸோ வாட் ஹேப்பன்ஸ், ஒன்லி இஃப் யூ சப்மிட் த ஹோம்ஒர்க் இன்சைட் தட் ரோபோட், தட் இஸ் அ பர்டிகுலர் ஸ்லாட் ஃபார் சப்மிட்டிங் யுவர் ஹோம்ஒர்க்கு சப்மிட் பண்ணுறதுக்கு ஒரு பர்டிகுலர் ஸ்லாட் இருக்குது. அந்த ஸ்லாட்டுக்குள்ளே நீங்கள் புக்கை வச்சிங்கன்னா தான், உங்களோட ஹோம்ஒர்க்கை வச்சிங்கன்னா தான் யூ கேன் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் லெசன். அடுத்த லெசனுக்கு நீங்கள் போக முடியும். அடுத்த லெசனுக்கு அந்த ரோபோட் வந்துட்டு என்ன பண்ணும், டீச் பண்ணும். ஓகே, ஸோ ஷீ டிட் நாட் டூ ஹர் ஹோம்ஒர்க்ஸ் ப்ராப்பர்லி. ஸோ இட் வாஸ் அகெயின் கிவிங் ஹர் டெஸ்ட் ஆஃப்டர் டெஸ்ட். அந்த ரோபோட் வந்து என்ன பண்ணுச்சுன்னா டெஸ்ட்டுக்கு மேலே டெஸ்ட் அகெயின் அண்ட் அகெயின் இட் வாஸ் கிவிங் பிகாஸ் ஷீ வாஸ் நாட் ஏபிள் டு டூ ஹர் ஹோம்ஒர்க் ப்ராப்பர்லி. ஓகே, அண்ட் தென் ஸோ வாட் ஹர் மதர் டிட் ஹர், ஸோ இப்போ என்ன, ஸோ ஷீ கால்டு ஃபார் அ கவுண்டி இன்ஸ்பெக்டர். ஓகே, ஷீ கால்டு ஃபார் அ கவுண்டி இன்ஸ்பெக்டர். ஸோ இப்போ வந்துட்டு எல்லார் வீட்லேயும் இப்போ ஸ்கூலுக்குலாம் ஸ்டூடெண்ட்ஸ் போகிறதில்ல. 2157 ஸ்கூல்ஸ்க்கு ஸ்டூடெண்ட்ஸ் போகிறதில்ல. அவங்களுக்கு எது டீச் பண்ணும் அப்படின்னா ரோபோட் தான் டீச் பண்ணும் அப்படின்னா. வாட் ஹேப்பன்ஸ் இஃப் த ரோபோட் இஸ் ரிப்பேர்டு? அந்த ரோபோட் ரிப்பேர் ஆனால் என்ன நடக்கும் அப்படின்னா, ஸோ ஃபார் அ கவுண்டி, ஒரு ஊருக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் இருப்பார். ஓகே, தேர் வில் பி அன் இன்ஸ்பெக்டர்.
there will be an inspector for a county. நம்ம ஊரில் உள்ள ஊரை தான் அவங்க கவுண்டின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஒரு கவுண்டிக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க. ஸோ இஃப் யூ கிவ் இன்ஃபர்மேஷன் டு தட் இன்ஸ்பெக்டர், ஹீ வில் கம் அண்ட் ஹீ வில் ரிப்பேர் த ரோபோட் ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கவுண்டிங் இன்ஸ்பெக்டர் தான் வந்துட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த ரோபோட்டை ரிப்பேர் பார்ப்பார். சரியா? ஓகே. அண்ட் Margie's mother, okay, he called for the county inspector to repair that robot because it was giving test after test. நிறைய டெஸ்ட் கொடுத்துட்டே இருந்துச்சு. And it was teaching very fast so that Margie was not able to understand. Okay, so Margie's mother called the mechanical inspector to repair that robot. Okay, and he was a round little man with a red face and a whole box of tools with dials and wires. Okay, so he was a round little man, நல்லா குண்டா உருண்டையாக இருந்தார், நல்ல முகம்ல நல்லா சிகப்பாக இருந்துச்சு. ஸோ ஹீ கேரிட் அ பேக் விச் கண்டெயின் சம் டூல்ஸ் அண்ட் வயர்ஸ் டு ரிப்பேர் தட் ரோபோட்டை ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு பேக் நிறைய ஒயரு டூல்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு அந்த கவுண்டி இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு வந்தார். யார் வீட்டுக்கு? மார்கி வீட்டுக்கு வந்தார். எதுக்கு வந்தார்? அவளுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த ரோபோட் வந்துட்டு சரியாக வேலை செய்யலை. ஓகேயா? அதனால அவர் வந்திருக்கிறார். ஓகே, ஸோ அது என்ன ஃபால்ட் அதுக்கு இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக டீச் பண்ணிச்சு, நிறைய டெஸ்ட்டு கொடுத்துச்சு, மார்கியால் ஒழுங்காக படிக்க முடியல. ஸோ அதனால் அவர் வந்திருக்கிறார். ஓகே, ஸோ வந்து அவர் என்ன பண்ணுறாரு? He smiled at Margie and gave her an apple, then took the teacher apart. Okay, now what he does, as soon as he comes, he gives an apple. மார்கியை பார்த்ததும் அந்த மெக்கானிக்கல் இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுறாரு தெரியுமா? ஒரு ஆப்பிளை சாப்பிட்றதுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த ரோபோட் டீச்சரை வந்துட்டு என்ன பண்ணுறாரு? தூக்கிட்டு போய் ரிப்பேர் பார்க்குறதுக்காக எடுத்துகிட்டு போயிடுறாரு. ஓகேயா? And now Margie had hoped he wouldn't know how to put it together again, but he knew how all right, and after an hour or so that it was again large and black and ugly with a big screen on which all the lessons were shown and the questions were asked. So now so that mechanical inspector, he has come and he gave Margie an apple and he took the robot away. ரோபோட்டை கூட்டிகிட்டு போகிறாரு. எதுக்கு? தனியாக கூட்டிகிட்டு போகிறார், ரிப்பேர் பார்க்குறதுக்காக. மார்கி இஸ் ஹோப்பிங் தட் இவன் ஒழுங்காக ரிப்பேர் மட்டும் பார்க்க தெரியாமல் இருக்கணும், ரிப்பேர் மட்டும் இவருக்கு பார்க்க தெரியலன்னா நமக்கு ரொம்ப ஜாலி. ஏன் அப்படின்னா அப்புறம் பாடம் படிக்க வேண்டாம்ல, ஏன்னா ரோபோட் தானே சொல்லிக் கொடுக்கணும் பாடம். அந்த ரோபோட் வந்து இவருக்கு ரிப்பேர் பார்க்க முடியல அப்படின்னா இவன் ஃப்ரீயாக இருக்கலாம்னு நினச்சா. பட் that man knew how to repair that robot and he repaired that robot within an hour. 1 மணி நேரத்துக்குள்ள அவர் ரோபோட்டை என்ன பண்ணிட்டாரு? ரிப்பேர் பண்ணிட்டார். ஓகே, and the part Maggie hated most was the slot where she had to put homework and test papers. Okay, so that robot contained a slot where you have to insert the homework. Okay, homework வந்துட்டு எழுதிட்டு நம்ம என்ன பண்ணணும், அதாவது எழுதாமல் பஞ்ச்டு கார்ட்ஸ்னு சொல்லுவாங்க, டைப் பண்ணி அந்த பஞ்ச்டு கார்ட்ஸை வந்துட்டு, ஸோ பிரிண்டட் பேப்பர்னு வச்சுக்கோங்களேன். அந்த காலத்தில் they used to call it as பஞ்ச்டு கார்ட்ஸ். அந்த பஞ்ச்டு கார்ட்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரோபோட்டில் அந்த பர்டிகுலர் ஸ்லாட்டில் வைக்கணும், அது அக்செப்ட் பண்ணும். ஓகே, ஷி ஹஸ் டன் தி ஹோம்ஒர்க், நோ ப்ராப்ளம், தென் ஒன்லி இட் வில் டீச் த நெக்ஸ்ட் எக்ஸசைஸ். ஓகேயா? ஸோ இப்போ ஷி ஹேட்டட் தட், மார்கி ஹேட்டட் தட். ஏன்னா எவ்ரிடே ஷி ஹஸ் டு டைப் யுவர் ஹோம்ஒர்க் அண்ட் ஷி ஹேட் டு பிளேஸ் இட் இன்சைட் த ஸ்லாட். ஓகே, அண்ட் தென் she always had to write them out in a punched codes they made her learn when she was 6 years old, and the mechanical teacher calculated the marks in no time. Okay, so what she used to do, she இப்போ நம்மலாம் இப்போ போர்டில் எழுதுகிறோம், நோட்புக்கில் எழுதுகிறோம் அப்படிதானே. இன்னும் 150 வருஷம் கழிச்சு எழுதலாம் மாட்டாங்க, எல்லாமே டைரெக்டாக பிரிண்டிங் தான், டைரெக்டாக டைப் தான் பண்ணுவாங்க கம்ப்யூட்டரில். சரியா? டைரெக்டாக பஞ்ச்டு கார்ட்ஸில் டைப் பண்ணி அந்த ரோபோட்டில் இன்சர்ட் பண்ணிட வேண்டியது. அது உடனே என்ன பண்ணும் ரோபோட், அதை மார்க்கை கால்குலேட் பண்ணி இட் வில் டிஸ்பிளே த மார்க் வித்தின் செகண்ட்ஸ். 2-3 செகண்டில் மார்க்கை கால்குலேட் பண்ணி ஆன்சரை சொல்லிடும். ஓகேயா? அதாவது இந்த மார்க்ஸை சொல்லிடும். ஓகே, the inspector had smiled after he was finished and patted Maggie's head. He said to her mother, "It's not the little girl's fault, Miss Jones. I think the geography sector was geared a little too quickly. Those things happen sometimes. I've slowed up to an average 10-year level. Actually, the overall pattern of her progress is quite satisfactory." And he patted Maggie's head again. Okay, இப்போ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா
ஐ டோல்ட் யூ நோ the robot what it did, it taught her very fast. ரொம்ப வேகமாக பாடம் நடந்துச்சு. நிறைய ஹோம்ஒர்க் டெஸ்ட்டுன்னு அதிகமாக கொடுத்துட்டு இருந்ததுனால she was unable to do it. Margie was unable to do it. ஸோ இப்போ அந்த மெக்கானிக்கல் இன்ஸ்பெக்டர் வந்து அது ரிப்பேர் பார்த்துருக்காரு. இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா அதோட ஸ்பீடை என்ன பண்ணிட்டார், கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டார். he had slowed it down so that it started teaching slowly in an understandable manner. இப்போ கொஞ்சம் நல்லா புரிகிற மாதிரி கொஞ்சம் மெதுவாக அழகாக வந்துட்டு சொல்லி கொடுக்குற மாதிரி செட் பண்ணி வச்சுக்கிட்டு மெக்கானிக்கல் இன்ஸ்பெக்டர் போயிட்டார். ஓகே, and Tommy looked at her with very superior eyes because it's not okay. Margie was disappointed. She had been hoping they would take the teacher away altogether. They had once taken Tommy's teacher away for nearly a month because the history sector had blanked out completely. இப்போ இவன் என்ன நினைக்கிறா அப்படின்னா, அவர் அழகாக ரிப்பேர் பண்ணி பார்த்து கொடுத்துட்டு போயிட்டாரு. சரியா, இவன் என்ன நினச்சா அப்படின்னா, அவளோட ஃப்ரெண்டு டாமி இருக்கிறான்ல, அவனோட ரோபோட்டும் இந்த மாதிரி தான் ஒரு தடவை ரிப்பேர் ஆயிடுச்சு, ஒழுங்காக டீச் பண்ணாமல் ரிப்பேர் ஆயிடுச்சு. அதே மாதிரி அவர் வந்து பார்த்தாரு, இதை ரிப்பேர் பண்ணுறதுக்கு 1 மாதம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த ரோபோட்டை எடுத்துகிட்டு அவர் வீட்டுக்கு கொண்டுட்டு போய் ஒரு மாதம் கழிச்சு தான் ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்தார். 1 மாதம் டாமி ஜாலியாக வீட்டில் ஹோம்ஒர்க்கும் இல்லாமல் படிக்கவும் இல்லாமல், நீங்கள்லாம் இப்போ ஜாலியாக 7 மாதம் இருக்கிறீங்களா வீட்டில், அதை மாதிரி ஜாலியாக இருந்தான். ஸோ மார்கி என்ன நினச்சா அப்படின்னா, இப்போவும் நம்மளுடைய ரோபோட்டும் ரிப்பேர் பண்ண முடியாமல் ஆயிடணும், 1 மாதம் கழிச்சு தான் ரிப்பேர் பண்ணி தரணும், நம்ம ஜாலியாக இருக்கலாம்னு நினச்சா. ஆனால் என்ன நடந்துச்சு, he repaired it within an hour. 1 மணி நேரத்துக்குள்ள ஈஸியாக என்ன பண்ணிட்டாரு, ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டாரு. ஓகே, ஸோ அண்ட் தென் மேகி வாஸ் okay, so she said to Tommy, why would anyone write about school? Tommy looked at her with superior eyes. Because it's not our kind of school, stupid. This is the old kind of school that they had hundreds and hundreds of years ago. He added loftily, pronouncing the word carefully, centuries ago. Okay, so இப்போ ஓகே, இந்த ரோபோட்லாம் ரிப்பேர் ஆச்சு, இதெல்லாம் ரிப்பேர் பார்த்தாச்சு. ஓகே, இப்போ பழைய கதைக்கு வருவோம். அவங்க முதல்ல ஒரு பேப்பர் புக் எடுத்து வச்சுருந்தாங்க அப்படின்னா டாமி, அந்த பேப்பர் புக்கை பற்றி தான் ரொம்ப ஆச்சரியமாக அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு அந்த பேப்பர் புக்கில் எதை பற்றி எழுதியிருந்துச்சுன்னா, அந்த காலத்தில் ஸ்கூல்ஸ்லாம் எப்படி ரன் ஆச்சு, அதாவது இந்த காலத்தில் எப்படி ஸ்கூல்ஸ்லாம் ரன் ஆச்சுன்றத அந்த புக்கில் எழுதிருந்துச்சு அப்படி தானே. இப்போ வந்துட்டு மார்கியை வந்துட்டு கேட்குறா, why would anyone write about school? There is nothing to write about schools because in their days there were no schools, right? So he asked what it is written about schools. Schools பற்றி அப்படி என்ன தான் எழுதியிருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது he told that in the olden days, that is now, there were schools and there were hundreds and hundreds of students who were in the school and they were learning அப்படின்னு சொல்கிறான். இப்போ மாதிரி வீட்டில் ரோபோட்ஸ் வந்து டீச் பண்ணுறதெல்லாம் கிடையாது. அந்த காலத்தில் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, நூற்றுக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஒரே வீட்டில் இருந்து ஒரே ஸ்கூலில் இருந்து ஒரே இடத்துல இருந்து ஒரு ஹியூமன் டீச்சர் அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, பாடம் சொல்லி கொடுப்பாங்க. ரொம்ப சந்தோஷமாக அவங்க என்ன பண்ணுவாங்க, பாடம் கற்றுக்குவாங்கன்னு சொல்கிறேன். ஓகே, sure they had a teacher but it was not a regular teacher, it was a human. How could a human be a teacher? Well, she told boys and girls things and gave them homework and asked them questions. A human isn't smart enough. Sure, honest. Margie wasn't prepared to dispute that. She said, I wouldn't want a stranger in my house to teach me. Tommy screamed with laughter. You do not know how much, Margie. The teachers didn't live in the house. They had a special building and all the kids went there. And all the kids learned the same thing. Sure, if they were the same age. Okay. இப்போ இவன் சொல்கிறான், அந்த காலத்தில் ரோபோட் டீச்சர்ஸ்லாம் கிடையாது, ஹியூமன் டீச்சர்ஸ் தான் இருந்தாங்க, அவங்க தான் பாடம் சொல்லி கொடுத்தாங்கன்னு சொன்னோன்னே ஷி வாஸ் வெரி சர்ப்ரைஸ்டு. வேறு யாரும் என் வீட்டுக்குள்ளே வந்து பாடம் எடுக்கிறது நான் ஒத்துக்கவே மாட்டேன்ப்பா. ஏன்னா அந்த காலத்தில் 2157 வந்துட்டு ரோபோட்ஸ் தானே டீச் பண்ணுது. அவன் என்ன சொல்கிறான், வேறு யாரோ எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து பாடம் எடுக்கிறதால நான் ஒத்துக்க மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்கிறான். ஸோ now Tommy is telling that no teacher will come to your house and teach separately. வீட்டில் தனியாக டீச்சர்ஸ் வந்தெல்லாம் டீச் பண்ண மாட்டாங்க. அதாவது 150 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருக்கணும், எல்லோரும் ஸ்கூலுக்கு வருவாங்க, ஸ்கூலில் வந்துட்டு ஒரு ஹியூமன் டீச்சர் எல்லாத்துக்குமே என்ன பண்ணுவாங்க, காமனாக சொல்லிக் கொடுப்பாங்க. அண்ட் ஷீ இஸ் ஆஸ்கிங், ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன்ட் த சேம் சப்ஜெக்ட், ஆல் ஸ்டூடெண்ட் லேர்ன்ட் த சேம் திங், டிட் தே ஆல் லேர்ன் த சேம் திங்? எஸ். தென் ஹீ சேஸ் தட் எஸ், தே லேர்ன்ட் everything that they learned was same until class 10, right?
10th class வரைக்கும் everybody has the same subject, right? Only in 11th and 12th standard your subject varies depending upon the group you take, right? So அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த காலத்தில் எல்லாருமே ஒரே பாடத்தை தான் படித்தாங்க. இந்த காலத்தில் தான் ரோபோட் வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் தேவையானது மாதிரி விதவிதமான பாடங்களை சொல்லி தருது அப்படின்னு அவன் சொல்கிறான். ஓகே. And but my mother says a teacher has to be adjusted to fit the mind of each boy and girl it teaches, and that each kid has to be taught differently. Just the same, they didn't do it that way then. If you don't like it, you don't have to read the book. I didn't say I didn't like it. Margie said quickly. She wanted to read about those funny schools. Okay, and she says that every robot must be fitted, and that settings must be changed according to the nature of the students. ஸ்டூடெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ரோபோட்டோட செட்டிங்ஸை மாற்றி வச்சுருவாங்க. அப்படி தானே? ஃபாஸ்ட்டாக லேர்ன் பண்ணுறவங்களுக்கு ரோபோட் ஃபாஸ்ட்டாக டீச் பண்ணுற மாதிரி மாற்றிடுவாங்க. ஸ்லோவாக லேர்ன் பண்ணுறவங்களுக்கு ஸ்லோவாக டீச் பண்ணுற மாதிரி செட் பண்ணி வச்சுருவாங்க. அப்படி தானே? அதாவது இன்னும் 150 வருஷம் கழிச்சு அந்த மாதிரி தான் நடக்கும். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. அப்படி தானே? எல்லாத்துக்குமே காமனாக தான் ஐம் டீச்சிங் which is common for everybody, right? So she was very surprised to know all these things. Okay, and so she wanted to read, she wanted to know more about the schools nowadays. இப்போ உள்ள ஸ்கூல்ஸை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு அவள் ஆசைப்பட்டா. and she wanted to read the book that Tommy was having. டாமி கையில் வச்சுருந்த அந்த புக்கு, அதாவது இந்த காலத்தில் உள்ள ஸ்கூல்ஸை பற்றி எழுதியிருக்கிற அந்த புக்கை இவள் வாசிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டா. ஓகே, and Maggie went into the schoolroom. It was right. So now it was time for her to learn. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு புக்கு வாசிக்கிறதுக்கு அவளுக்கு நேரம் இல்லை. அந்த ரோபோட் வந்துட்டு ரிப்பேர் பண்ணிட்டாங்க. இப்போ ரோபோட்டை வந்துட்டு என்ன பண்ணுது, இட் ஸ்டார்டட் டீச்சிங். இப்போ அது டீச் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஷீ வாஸ் சிட்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ரோபோட் அண்ட் ஷீ வாஸ் லிசனிங் டு த கிளாஸ் ஸ்டார்ட் பை த ரோபோட். இப்போ ரோபோட் டீச் பண்ணக்கூடிய கிளாஸை அவன் நல்லா கவனிக்க ஆரம்பிச்சிட்டா. ஓகே, so Margie did so with a sigh. She was thinking about the old schools they had when her grandfather's grandfather was a little boy. All the kids from the whole neighborhood came, laughing and shouting in the schoolyard, sitting together in the schoolroom, going home together at the end of the day. They learned the same things so they could help one another with the homework and talk about it. And the teachers were people. Okay, and she was thinking, அவள் வந்துட்டு இப்போ என்ன நடக்குது, ரோபோட் வந்து அவளுக்கு பாடம் கற்றுக் கொடுத்துட்ருக்குது. அப்போ அவள் யோசிச்சு பார்க்கா, சே இந்த காலத்தில் இப்படி ரோபோட் நமக்கு டீச் பண்ணுதே, அந்த காலத்துலலாம் மனுஷங்க தான் டீச்சர்ஸாக இருந்தாங்க, மனுஷங்க தான் வந்துட்டு அழகாக பாடம் சொல்லி கொடுத்தாங்க. எல்லாருமே ஒரே இடத்துக்கு போய் ஸ்கூல்னு ஒரு இடத்துல போய் உட்காந்து அழகாக எல்லோரும் பாடம் கற்றுக்கிட்டாங்க. ரொம்ப ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. ஸோ தே ஹெல்ப்டு ஒன் another. ஒருத்தருக்கு ஒரு பாடம் தெரியலன்னா இன்னொருத்தர் கற்றுக் கொடுத்தாங்க. ஆனால் அந்த மாதிரி நம்ம இப்போ பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டா. ஏன் அப்படின்னா இன்னும் 150 வருஷம் கழிச்சு அந்த மாதிரி இருக்காது. ஸோ இன்னும் 150 வருஷம் கழிச்சு தான் இவள் வாழ்ந்துட்டுருக்கா. நம்ம இமேஜின் பண்ணி அவர் எழுதியிருக்கிற அந்த கதையை, சரியா? ஸோ ஷீ இஸ் திங்கிங், இந்த ஒரே ஒரு ரோபோட் தான் நமக்கு டீச் பண்ணுது, நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லை, தனியாக உட்காந்து இது சொல்கிறதையே நம்ம கேட்டு எழுதிட்டு இருக்கோமேன்னு சொல்லிட்டு ஷீ வாஸ் திங்கிங் அபவுட் தி ஓல்ட் ஸ்கூல்ஸ். ஓகே, and the mechanical teacher was flashing on the screen when we had fractions 1/2 and 1/4. Margie was thinking about how the kids must have loved it in the olden days. She was thinking about the fun they had. Okay, so she was alone. Okay, ava வீட்டில் தனியாக உட்காந்து அந்த ரோபோட்டு சொல்கிறத அந்த நோட் பண்ணிக்கிட்டு இருந்தா. அது மேத்ஸ் டீச் பண்ணிகிட்டு இருந்துச்சு, அதை அவள் எழுதிக்கிட்டு இருந்தா. ஆனால் அவள் என்னத்தை யோசிச்சுட்டு இருந்தா, சே இப்போ நம்ம தனியாக உட்காந்து பாடம் படிக்குமே, அந்த காலத்தில் எல்லோரும் ஒன்றா உட்காந்து பாடம் படிச்சிருக்காங்களே, ஒன்றா உட்காந்து என்ஜாய் பண்ணியிருக்காங்களே, ரொம்ப ஃபன் பண்ணியிருக்காங்களே, ஒருத்தர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்களே, அவள் சந்தோஷமாக இருந்தாங்களேன்னு சொல்லிட்டு ஷி வாஸ் திங்கிங் அண்ட் ஷி வாஸ் ஃபீலிங் சாரோ. ஓகே, அண்ட் ஷி வாஸ் நாட் ஃபீலிங் ஹாப்பி. ஓகே, on thinking about the olden school days. இப்போ கூட உங்களுக்கு அப்படி தான் இருக்கும் அப்படின்னா, நீங்கள் ஸ்கூலில் இருக்கும்போது ஸ்கூலில் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு, ஒருத்தருக்கு புரியலன்னா இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு யூ ஆர் வெரி ஹாப்பி இன்சைட் தி ஸ்கூல். பட் நவ் வென் யூ ஆர் யூஸிங் த மொபைல் ஃபோன், அப்படியே மொபைல் ஃபோனை பார்த்து அப்படியே நோட் பண்ணி எழுதணும் அப்படின்றபோது அது உங்களுக்கு எரிச்சலும் கஷ்டமாகவும் இருக்குல்ல. இப்போவே உங்களுக்கு அப்படி இருக்குன்னா இன்னொரு 150 வருஷம் கழிச்சு எப்படி இருக்கும் அப்படின்னா ஹியூமன் டீச்சர்ஸே இருக்க மாட்டாங்க, வெறும் ரோபோட்ஸ் மட்டும்தான் இருக்கும். ரோபோட் தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்.
தேர் வில் நாட் பி ஸ்கூல்ஸே இருக்காது. வீட்டில் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ரோபோட் இருக்கும், ஒவ்வொரு ரோபோட்டும் பாடம் கற்றுக் கொடுக்கும். ஓகே, ஸோ அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க, ஜாலியாக விளையாட முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது, அப்படி தானே? ஸோ ஈவன் தோ சயின்ஸ் இஸ் அ பூன், இட் இஸ் அ பெயின் சம்டைம்ஸ். சில நேரத்தில் சயின்ஸ் நமக்கு நல்ல விதங்களில் உதவி செஞ்சாலும் சயின்ஸ் நிறைய தீமையான விளைவுகளை நம்மளுடைய சமுதாயத்திற்கு கொண்டு வந்திருக்கு. அதை தான் இவர் இந்த பாடத்தில் சொல்ல வர்றார். ஓகே, ஸோ now you are using smartphones, you are playing various games, you are playing PUBG, you are playing Ludo, you are playing various games. நிறைய கேம்ஸ் விளையாடுறீங்க. நீங்களே தன்னந்தனியாகவே ஃபோனில் விளையாண்டுட்டு இருந்தீங்க. when I was a kid, we used to play hide and seek, கண்ணாம்பத்தி விளையாடுறது, we used to play kabaddi, we used to play marbles. அப்படியே ஜாலியாக சந்தோஷமாக ஃப்ரெண்ட்ஸோட மற்றவங்களோட சேர்ந்து விளையாண்டோம். and there was unity and there was a peacefulness among the children of that age, okay, when I was young. But now see, everybody is submerged with their own phones. உங்கள் ஃபோனில் நீங்களே என்ன பண்ணிட்டீங்க, மூழ்கி கிடக்குறீங்க, அப்படித்தானே? ஸோ சயின்ஸ் வந்துட்டு நிறைய தீமையான காரியங்களையும் நம்மளுடைய உலகத்தை கொடுத்துருக்கு. அதே மாதிரி நடந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பாடத்தில் ஐசக் அசிமாவும் வந்துட்டு சொல்லியிருக்கிறார். ஓகே, ஸோ ஹவு த ஸ்கூல்ஸ் வில் பி இன் 2157 இன்னும் ஒரு 137 வருஷம் கழித்து ஸ்கூல்ஸே இருக்காது, வீட்டிலேருந்து ரோபோட் தான் கற்றுக் கொடுக்கும். அப்படி கற்றுக் கொடுத்தா அதோட பிரச்சனைகள்லாம் என்ன அப்படின்றது இவர் இந்த பாடத்தில் அழகாக சொல்லியிருக்காரு. ஓகே, ஹோப் யூ என்ஜாய்ட் த லெசன். வாட் ஐ வாண்ட் யூ டு டூ இஸ் turn to page number 46. Okay, there the glossary is given, the meanings are given. I want you to write each meanings thrice, okay, 3 times, and send it to me through the WhatsApp group. Okay, I'll be checking, and I have noted that some students are not writing your homeworks. Kindly write it. Okay, thank you so much.